அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன குட்டி பதிவு. இரவு நேரத்தில் போட்டுட்டு அப்படியே தூங்க போகலான்னு பார்த்தேன். இது வந்து யூஎன்சி கரன்சி. எஸ்பி சுக்லா கவர்னர் வந்து எஸ்பி சுக்லா. கொஞ்சம் ரேர் கரன்சி, ரேர் கவர்னர். ஒரு யூஎன்சி தாள் கொஞ்சம் வாங்கினேன் 1991. கொஞ்சம் டிமாண்டான கரன்சி. இந்த கெட்டு வாங்கின கெட்டில் மிச்சம் ஒரு $50 வாங்கியாச்சு. 785, 787, 786 மட்டும் காணும், எடுத்துட்டாங்க. 788, 789 எல்லாம் வரிசைக்காக இருக்கும். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ஒரு தாள் வந்து 150 ரூபா, ஒரே ஒரு தாள். எஸ்பி சுக்லா 1991, ஒரே ஒரு கரன்சி 150 ரூபா. இது யூஎன்சி. E21 ப்ரீஃபிக்ஸு மூணுமே ஒரே கெட்டில் உள்ளது தான். பட்டாச்சாரியா கையெழுத்து போட்டது. ஆலிவ் கிரீனு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎன்சி கரன்சி. 39, 58, 87, 39, 58, 69, 70. முப்பத்தொம்பது, 58, 69, 39, 58, 70. இது ரெண்டும் கண்டினியூ சீரியலு. இது கொஞ்சம் தள்ளி போகுது. 39, 58, 87. ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎன்சி கரன்சிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. 100% யூஎன்சி, எந்த இதுவும் கிடையாது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 3 தாள் மட்டும் வாங்கினேன். என்கிட்ட இருந்தது எல்லாம் சோல்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் 3 ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேன். அப்புறம் இது வந்து எல்கேஷா. இதனோட ரேட்டை சொல்லணும்ல, 1100 ரூபா ஒரு தாள். 1000 பர்ச்சேசிங், 100 ரூபா கெயினு, 1100 ரூபா ஒரு தாள், யூஎன்சி தாள். இது வந்து எல்கேஷா யூஎன்சி கரன்சி 1957. இந்த நம்பரை மட்டும் பாருங்கள். எல்கேஷா டி இன்செட்டு T3 ப்ரீஃபிக்ஸு 396. அது ஒரு ஃபேன்சி நம்பர். அது 369 இருந்தால் கடைசி 4 நம்பர் வந்து 6789. இது ஒரு ஃபேன்சி நம்பர் 6789. இது வேணுங்க, அங்கே வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து 6777. இது ஒரு ஃபேன்சி நம்பரு. அல்லது லாஸ்ட்டு 3 நம்பர் 777. அந்த மாதிரி ஒரு நம்பர். இது வேணுங்க, அங்கே வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து இன்வெர்ட் நம்பர், அதாவது 67, ரிவர்ஸ்லேருந்து 67, ஃப்ரண்ட்லேருந்து 67, ரிவர்ஸ்லேருந்தும் 67. எல்லாமே யூஎன்சி கரன்சி தான். அதுக்கடுத்து இன்னொரு நம்பர் வந்து 67, 67, 67, 67. அது ஒரு ஃபேன்சி நம்பரு. இன்னொரு இங்கிட்ட ஒன்று இருக்குது. இது 67, 68, 67, 68. எல்கேஷா கரன்சி ஆக்சுவலாகவே ரேர் கரன்சி தான். 1957 கரன்சி. இல்லை எந்த நம்பர் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தாமரையின் சூரியன் ஒரு நாணயம் இன்றைக்கி வந்துச்சு. நல்ல குட் கண்டிஷனான காயின், 250 ரூபா. அது வாங்கினீங்கன்னா இது உங்களுக்கு ஃப்ரீ. இதோட மகாத்மா காந்தி படம் போட்ட ஒரு நாணயமும் ஃப்ரீ. இது உங்களுக்கு வந்து 1993 ஒரு இல்லைங்க, நொய்டா மிண்டா அல்லது மும்பை மிண்டான்னு பார்த்துக்கிறேன். 1993 ஒரு ஹாப்பி ஃபேமிலி, நொய்டா மின்ட்டு, அக்ரி எக்ஸ்போவில் வந்து ஒரு மும்பை மின்ட்டு. இந்த வாரேன், ரெண்டுமே 2 ரூபாய் நாணயங்கள். ₹2 நாணயத்தில் இது என்ன
இந்த நாணயம் தானே, ஹாப்பி ஃபேமிலி. இதில் மின்ட்டில் இது வந்து பாம்பே ஹைதராபாத் ரெண்டே மின்ட்டு தான். அப்போ இது வந்து பாம்பே மின்ட்டு, ரெண்டே மின்ட்டு தான் வெளியிட்ருக்காங்க. பாம்பே மின்ட்டு ஸ்கேர் ஐட்டம். ஹைதராபாத் மின்ட்டுனா 500 பாம்பே மின்ட்டுனா 250 விட்ருக்கு. இந்த நாணயம் வந்து உங்களுக்கு ஃபுல் கண்டிஷனான நாணயம். மின்ட்டு, இயரு, ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே ஃபுல் கண்டிஷனான ஒரு நாணயம். 250 விட்ருக்கா. வலைத்தளத்தில் எவ்வளோ விட்ருக்குன்னு தெரியல. இது வந்து புக் ரேட்டு, ஒரு வருஷத்துக்கு முந்தி உள்ள ரேட்டு தான். சரி, இது வேணும்னா வாங்க, நான் ரேட்டு சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்து அக்ரி எக்ஸ்போ மும்பை மின்ட்டு. மும்பை மின்ட்டுனா 700, கல்கட்டா மின்ட்டுனா 1500. இது ரேர் காயின். காயினோட கண்டிஷனை மட்டும் பாருங்கள். ஃப்ரண்ட்டு, பேக், அல்லது உங்களுக்கு இது ஃப்ரண்ட்டு அது பேக்கு. புக்கில் எது ஃப்ரண்ட்டுன்னு பார்த்துருவோமா? புக்கில் ஃப்ரண்ட்டு பேக்கு போடாமல் இருக்குது. 1995 காப்பர் நிக்கல். காயின் வந்து 100% கண்டிஷனான நாணயம். வேணும்னா சொல்லுங்கள், நான் தரேன். நான் உங்களுக்கு ஒரு செட்டு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வேணும்னா வாங்கிக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி.